மூன்றாவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எங்கு வருவதாக? பரலோகத்திலிருந்து பூமியில் வருவதாக. பரலோகத்தில் தேவனுடைய ராஜ்யம் நடைபெறுகிறது போல இந்த பூமியிலும் அவருடைய ராஜ்யத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். விசேஷமாக அந்த ராஜாதி ராஜா நம்முடைய இருதயமாகிய அரண்மனையில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் ராஜ்யம் பண்ண விரும்புகிறார். ஒரு ராஜா தன்னுடைய தேசத்தை ஆளும்போது அந்த தேசத்தில் குறைவொன்றும் இருக்காது. அதே போலதான் நம்முடைய இருதயமாகிய அரண்மனையில் அந்த ராஜாதி ராஜா தேவனாகிய கர்த்தர் ஆளுகை செய்யும் போது, ராஜ்யம் செய்யும் போது, நம்மிடத்தில் காணப்படுகிறதான எல்லா குறைவுகளும் நீங்கி நம்மை நிறைவாய் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த ராஜ்யம் எங்கே இருக்கிறது? இங்கேயும் அங்கேயும் அல்ல, நம்மிடத்தில் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த ராஜ்யம் யார் என்றால் நம் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவின ராஜாதி ராஜன் அந்த இயேசு கிறிஸ்து. உங்கள் அரண்மனையை அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக திறந்து வைக்கும் போது அந்த ராஜாதி ராஜா உங்களிடத்தில் வாசம் பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாகவும் விரும்புகிற தேவனாகவும் இருக்கிறார். ஸ்தோத்திரம்.